ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு தரமான அறுவடை தான் நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல நம்ம பார்க்க போகிறது பீன்ஸ். இது வந்து செடி வகையை சேர்ந்தது. அதுலேயும் பாருங்கள், ஒரு பீன்ஸை வந்து மயில் இப்படி கொத்தி போட்டிருக்குதுன்னு. அடுத்ததான் நம்ம மிளகாயை பறிச்சு எடுத்துருக்கலாம். ரொம்ப நாளாக நாங்கள் மிளகாய் இடையில போடாமல் இருந்தோம். அப்புறம் ஒரு சீடு போட்டு இப்போ தான் செடி நல்லா வந்துக்கிட்டு இருக்கு. அதில் நல்ல மிளகாய் எங்களுக்கு வருது. இப்போ பாருங்க, ஏகப்பட்ட மிளகாய் நம்ம செடியில வந்து காய்க்குது. போன தடவை நம்ம தோட்டத்துல வந்து நிறைய மிளகாய் வெரைட்டி வச்சிருந்தோம். பட் இந்த தடவை இந்த ஒரு மிளகாய் மட்டும்தான் இருக்கு. இப்போதைக்கு நாங்க காந்தாரி மிளகாயை வந்து போடணும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கோம். அதோட சீடை நாங்க எங்கேயோ மிஸ் பண்ணிட்டோம். அதோட சீடு கிடைக்குமான்னு பார்த்துட்டு இருக்கோம். காந்தாரியில வந்து நிறைய டைப்ஸ் இருக்குது. அது நல்ல காரம் கொடுக்கும். அந்த காந்தாரி மிளகாய் பார்த்தீங்கன்னா மேலே எழுந்திரிச்சு நிற்கிற மாதிரி இருக்கும். இது வந்து தூங்கிட்டு இருக்கிறது மாதிரி அதில் எந்திரிச்சு நிற்கும். அடுத்ததான் நம்ம கோவக்காய் பறிக்க போகிறோம். கோவக்காய் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப பெரிய மகசூலை கொடுத்துருக்குது. கோவக்காய் பார்த்தீங்கன்னா நாங்கள் முன்னாடி சொல்லியிருந்த மாதிரி பிஞ்சிலேயே நாங்கள் இதை பறிச்சிருவோம். இந்த கோவக்காயை நாங்கள் பிஞ்சிலேயே பறித்து சமைக்கிறதுனால இது ரொம்ப டேஸ்டாக இருக்குது. என் பாப்பாங்களும் வந்து ரொம்ப சூப்பராக இதை சாப்பிடுவாங்க. எந்த வருஷமுமே இல்லாத அளவுக்கு இங்கே பந்தலில் வந்து இந்த வருஷம் நல்லா காய்ச்சது அப்படின்னு சொன்னால் அது வந்து கோவக்காயை சொல்லலாம். நிறைய கோவக்காய் வந்து நமக்கு கிடைச்சது. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா கொடி அவரை. இது பார்த்தீங்கன்னா ஒரு நேட்டிவ் ப்ரீடு தான். இந்த கொடி அவரை பார்த்தீங்கன்னா சிவப்பு கலரில் இருக்கும். இந்த அவரை வந்து ரொம்ப டேஸ்டாக இருக்கும். இதுவும் வந்து நிறையா வரக்கூடியது, கொடி வகையை சேர்ந்தது. சாதாரணமாக பார்த்தீங்கன்னா செடி வகையும் இருக்குது, அதுவும் நம்ம பறிக்க போகிறோம். இன்னைக்கு வந்து முதல்ல வந்து கொடி வகை எல்லாத்தையும் பறித்து எடுத்துக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அப்படியே நம்ம பறிச்சது செடியில் வந்த பீன்ஸு. இது வந்து கொடி பீன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கொடி பீன்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் வச்சுருந்ததுனால பயங்கரமாக வருது. ஏகப்பட்டது கொத்து கொத்தாக எங்களுக்கு கிடைக்குது. பார்த்தீங்கன்னா சரியான அறுவடைன்னு சொல்லலாம். நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி ஏகப்பட்டது காய்ச்சல் தொங்குது. இந்த பீன்ஸுக்கு வந்து நாங்கள் நிறைய விதை போட்டோம், ஆனால் நிறைய டைம் வரவே இல்லை. பட் இப்போ வந்துருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு நல்ல அறுவடையும் கொடுக்குது. நிறைய காய்ச்சி வர்றதுனால எங்களுக்கு வாரமான இது வந்து வீட்டுக்கு எங்களுக்கு தேவையான காய்கறி நாங்கள் இதிலிருந்தே எடுத்துக்கிறோம். அடுத்ததாக நம்ம செடியில் இருக்கிற கொஞ்சம் அவரைகளை பறிச்சுக்கலாம். இது வந்து கொஞ்சம் தான் இருக்குது, அதை நம்ம பறிச்சு எடுத்துக்கலாம். இவ்வளவும் பறிச்சுட்டு தக்காளி இல்லாமல் இருக்குமா நம்ம தோட்டத்தில்? தக்காளிக்கு நம்ம தோட்டத்தில் பஞ்சமே கிடையாதுன்னு இருக்கிற கொஞ்சம் தக்காளியையும் நம்ம பறிச்சு எடுத்துக்கலாம். எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா எப்போவுமே தக்காளி இருக்கும். தக்காளிக்கு பஞ்சமே இருக்காது. தக்காளி நாங்கள் வெளியில் வாங்குறதே கிடையாது. சரி வாங்க, நம்ம என்னெல்லாம் பறிச்சிருக்கோம்னு பார்த்துடலாம். பீன்ஸு, கொடி அவரை, செடி அவரை, கோவக்காய், பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தக்காளி. நல்ல அறுவடை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்களை கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.